So then no issue. நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.18ல மொத்தம் 3 பேர் டவுட் கேட்டிருக்கிறாங்க இந்த செஷன்ல. லாஸ்ட் செஷனுக்கு அந்த சம்மெல்லாம் நம்ம டவுட்ல கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா தெரியும் நான் நினைக்கிறேன். Matrices. Surya. Sir. Screen தெரியுதுல கண்ணா? Yes sir. சரி ஓகே, நம்ம ஸ்லோவா போலாம். மியூட் பண்ணிக்கோங்க. Matrix A 1 2 1 3, B 4 0 1 5, C 2 0 1 2. இந்த சம் வந்து ஆகாஷ் கேட்ட டவுட்டு. அடுத்தது கார்த்திகா, அடுத்து சந்தோஷம் வந்துக்கலாம். The question is what? A minus B transpose. In this question he is asking about the second that is third subdivision. A minus B transpose is equal to A transpose minus B transpose. இந்த கொஸ்டின் தான் டவுட் கேட்டாரு. ரைட். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத முதல் பார்த்துக்கலாம். முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது பிராக்கெட். ஸோ A minus B கண்டுபிடிக்கணும். அடுத்தது A minus B த டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரைட் சைடு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், A டிரான்ஸ்போஸ்ல இருந்து B டிரான்ஸ்போஸ் கிடைச்ச ஆன்சரை மைனஸ் பண்ணணும். ஸோ there are 5 steps.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் a மைனஸ் b கண்டுபிடிக்கலாம். ஸோ a மைனஸ் b 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து பியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் பண்ணும் இல்லையா, அப்போ 1 மைனஸ் 4 1 மைனஸ் 4. அடுத்தது 2 மைனஸ் 0. அடுத்தது 1 மைனஸ் 1. அடுத்தது 3 மைனஸ் 5. ஸோ 1 மைனஸ் 4 இஸ் வாட்? பேக்கெட்டில் 1 இருக்கு கொடுக்க வேண்டியது, தட் இஸ் மைனஸ் 3. 2 மைனஸ் 0 2 தான், 2ல 0 மைனஸ் பண்ணா 1ல 1 போச்சுன்னா 0. 3 மைனஸ் 5 பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணி புட் கிரேட்டர் நம்பர் சைன் நோ, ஸோ மைனஸ் 2. இல்லைன்னா பேக்கெட்டில் 3 இருக்கு கொடுக்க வேண்டியது 5, ஸோ மைனஸ் 2. இது a மைனஸ் b கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் a மைனஸ் b டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ a மைனஸ் b டிரான்ஸ்போஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், ரோவை ஜஸ்ட் சேஞ்ச் த ரோ இன்டு காலம் ஆர் காலம் இன்டு ரோ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நான் ரோவை காலமா மாத்துறேன். எது ரோ? இந்த மைனஸ் 3,2 இருக்கு இல்லையா, மைனஸ் 3,2 அதை அப்படியே மாத்தி ரோவை காலமா மாத்திட்டேன். ஸோ ரோவை காலமா மாத்திருக்கிறேன். அடுத்தது 0 மைனஸ் 2. ஸோ a மைனஸ் b த டிரான்ஸ்போஸ். அப்போ செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் முடிச்ச உடனே அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறணும். இப்போ இதே மாதிரி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து முடிப்போம். ஃபிஃப்த் ஸ்டெப்பை 2ன்னு வச்சுக்கிறணும். ஸோ 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக தான் இருக்கணும், ஏன்னா ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக நீ இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈக்குவலாக அன்ஈக்குவலாக வந்தது அப்படின்னா நீ போட்டிருக்க சம்ல ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போய்க்கலாமா? நான் இப்போ ரைட் சைடில் இருக்கிறத நான் எரேஸ் பண்ணிடுறேன். Right. So I will ask any one person. Karthika. Sir. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? சார் AT கண்டுபிடிக்கணும் சார். A டிரான்ஸ்போஸ். 18 சொல்லக்கூடாது. This is 18. Okay. A டிரான்ஸ்போஸ். ஓகே, நோ இஷ்யூ. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும்? ஏவை ஏ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். தெர் இஸ் ரோவை காலமா மாத்தணும் சார். எஸ். அப்போ 1 2 பாருங்க, இங்க இருக்கிற நீ ஓகேமா, நீ அன்மியூட் மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ 1 2 1 2 மாத்திட்டோம். அடுத்து 1 3 செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம். ஸோ தெர் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அடுத்த ஸ்டெப், கேன் ஐ ஆஸ்க் சுகாஷ் பாரதி? Is there Shukash Bharati, whether you are attending or not? Sir. Yeah. Sir. Next step. Sir, B transpose sir. Very good Kanna. B transpose. சொல்லுங்க. இப்ப காலத்துல எழுதுறேன் நான். என்ன எழுதணும் காலம்ல? Shukash. காலம்ல என்ன எழுதிட்டு சுகாஷ்? சார் 4 குட் 0 சார் கீழ். ஓகே 1 5 சார். ஃபைன். ஓகேமா, so you can mute. Shantosh, what is the last step? சார் சார் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க சார். எந்த ரெண்டு தங்கம் சார்? A டிரான்ஸ்போஸையும் B டிரான்ஸ்போஸையும். தட் இஸ் A டிரான்ஸ்போஸ்ல இருந்து நம்ம B டிரான்ஸ்போஸை மைனஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆறாரு. ரீனா okay, A transpose minus B transpose. So very simple. First element la irundhu first element minus பண்ணனும். That is 1 minus 4. அடுத்தது second element la irundhu second element 1 minus 1. Third element la irundhu third element 2 minus 0.
fourth element ல இருந்து fourth element 3 minus 5. So what is the answer? நான் மேல எழுதுறேன். So space இல்ல. So minus 3 0 2 minus 0 2 2 minus 0 2 3 minus 5 minus 2. So there is a equation number 2. So you can check the equation number 1 and 2. What are the elements there? Both elements are equal in equation 1 and 2. So hence A minus B the transpose is equal to A transpose minus B transpose. It is hence proved. Hence proved. எப்படி எழுதணும்? Equation number 1 is equal to equation number 2. So எழுதிக்கங்க, copy பண்ணிக்கங்க, quick. So once you complete means inform, please inform me. நம்ம அடுத்த நோக்குல போலாம். சார் முடிச்சிட்டோம் சார். Okay. சார் பிடிச்சி சார். Right. Sir, I am finished, sir. Okay. ஒரே நிமிஷம்.
next sum. எக்ஸாம்பிள் சம்ல டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகே 3.61 டவுட்டட் சம் வந்து 3.61 எக்ஸாம்பிள் 3.61. ஸோ கொஸ்டின் பாருங்க, உங்க புக்கையும் பார்த்துக்கலாம். மொதல் கொஸ்டின் கூட நான் எழுத நீ கொஸ்டின் கூட உன்னுடைய நோட்ல காப்பி பண்ணேன்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சுக்கலாம். ஸோ 5/4 minus 2 1/2 3/4 √2 194 A matrix. இந்த B matrix -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9. So you have to find 4A minus 3B matrix. It is 4A minus 3B. So 4A. So you just multiply the all elements in A by 4. 4 ஆல multiply பண்ண போறோம். அப்போ 5 into 4. சும்மா போட்டு வச்சுக்கோ. 4 into 4 minus 2 into 4. இங்க பாருங்க. 1/2 into 4. 3/4 into 4. √2 into 4. Sir. Yes. Sir, 3.64 sir இது. உன்னோட டவுட் எதுக்குன்னா? Sir 64 தான் சார், நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க சார், எக்ஸாம்பிள் நம்பர். 61 வேற क्वेश्चन சார். ஓகேமா, என் கையில வந்து நம்ம போன வருஷம் புக் என் கையில இருக்கு. அதுல வந்து இது எக்ஸாம்பிள் 3.61 இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சம் நீ கேட்ட சம் டவுட் தானே, அதுல மாற்றம் இல்ல. எஸ் சார். ஓகேமா. √2 into 4, அடுத்தது 1 into 4, அடுத்தது 9 into 4, then 4 into 4 போட்டுக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்றோம். 5 4s are 20, அடுத்தது 4 4s are 16, அடுத்து -2 4s are -8. இங்க பாருங்க கட் பண்ணலாம். 2 4 ஆல கட் பண்றோம். அப்போ 1 into 2 2, 4 4 கட் பண்ணிடுது. 1 டேபிள் அப்ப 3 1 டைம்ஸ். அவர் √2 into 4 ஒண்ணுமே பண்ண முடியாது. 4 √2 √2 into 4 4 √2. √2ன்றது இரேஷனல் நம்பர், 4 ரேஷனல் நம்பர், 4 √2. அடுத்தது 1 into 4 4, 9 4s are 36, 4 4s are 16. அப்போ 4A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4A கண்டுபிடிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கண்ணா. சார் இந்த ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, யாருக்காவது டவுட் இருந்தா. ஓகே ஃபைன். ஸோ we can go to the next step. சூரிய பிரசாத், அடுத்து என்ன தாங்க கண்டுபிடிக்கணும்? சார் அடுத்தது 3B சார். குட், 3B கண்டுபிடிக்கணும். ஸோ 3B கண்டுபிடிக்க போறோம். உங்க புக்ல -3Bன்னு போட்டு செஞ்சிருப்பாங்க, நோ இஷ்யூ. ஸோ நீ 3Bன்னு போட்டு கூட கண்டுபிடிச்சு 4A மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போற 3B மேட்ரிக்ஸை என்ன பண்ணா போதும், மைனஸ் பண்ணா போதும். ஸோ 3B அப்போ எப்பயும் போல -7 into 3, 4 into 3, -3 into 3, 1/4 into 3, 7/2 into 3, 3 3 3 into 3, 5 into 3, -6 into 3, 9 into 3. Right. Now, -7 3s are 21, 4 3s are 12, -9, 1/4 into 3, 3/4, 7/2 into 3, 21/2, 3 3s are 9, 5 3s are 15, -18, 9 3s are 27. So 4A கண்டுபிடிச்சிட்டோம், 3B கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இந்த ரெண்டு ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்காக்கன்னா அடுத்தது ஸ்லைடு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனாலும் அடுத்த ஸ்லைடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, காப்பி பண்ணிக்கங்க. நான் இதுலயே நான் எரேஸ் பண்ணி போட்டுறேன்.
ஓகே, ஸோ நான் அதிலே நடத்துகிறேன். ஸோ 20 மைனஸ் மைனஸ் 21, 20லேருந்து மைனஸ் 21 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 21 எலமெண்ட், 20 எலமெண்ட், இந்த மைனஸ் வந்து 4Aலேருந்து 3B மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால. அடுத்தது 16 மைனஸ் 2, செகண்ட் எலமெண்ட்லேருந்து செகண்ட் எலமெண்ட். அடுத்து தேர்ட் எலமெண்ட் மைனஸ் 8 மைனஸ் மைனஸ் 9, தேர்ட் எலமெண்ட் மைனஸ் 8, இங்கே இருக்கிறது மைனஸ் 9, இந்த நடுவில் வர மைனஸ் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மைனஸ். நெக்ஸ்ட் 2 மைனஸ் 3/4, அடுத்தது 3 மைனஸ் 21/2, அடுத்தது 4√2 மைனஸ் 9, அடுத்தது 4 மைனஸ் 15, அடுத்தது 36 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18, நெக்ஸ்ட் ஒன் 16 மைனஸ் 27. இந்த ஸ்டெப்ல ஏதாவது இப்போ போட்டிருக்க ஸ்டெப்ல டவுட் இருக்கா? இப்போ பாருங்க 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் 21, ஸோ மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் இல்லையா? நவ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஸோ 20 plus 21 41. Next 16 minus 12, that is 4. Here minus 8 minus என்ன எழுதிருக்கும்பா? மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் மைனஸ், யாராவது சொல்லுங்க. மைனஸ் 8 மைனஸ் வித்தின் பிராக்கெட்ல என்ன எழுதிருக்கிறோம்? ஆகாஷ் சார் மைனஸ் 8 ப்ளஸ் 9 வரும் சார். ஓகே ஃபைன். ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 9 வரும், தனியாக போட்டு பார்த்துக்கோ. மைனஸ் 8 ப்ளஸ் 9 வரும். ஸோ பேக்கெட்டில் 9 கொடுக்க வேண்டியது 8, ஸோ பேக்கெட்டில் பேலன்ஸ் 1 ரூபி அப்படியே போட்டுக்கலாம். சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ அடுத்தது 2 மைனஸ் 3/4, 2 மைனஸ் 3/4, ஒன்று ஹோல் நம்பர், அனதர் ஒன் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோ. 2 4s are 8, 1 3s are 3, 2 4s are 8, 1 3s are 3, 1 into 4 4. So 8 minus 3 5/4. அடுத்து 3 minus 21/2 இல்லையா? ஸோ பை 1 போட்டுக்கோ, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணு. 3 1 2. அடுத்தது 4√2 minus 9. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 4√2 minus ஆல்சோ தி ரேஷனல் நம்பர் அப்படியே போட்டுக்கிறோம். அது ஒன்றுமே பண்ண முடியாது, மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் 4√2ன்றது இரேஷனல் நம்பர், 9 இஸ் ரேஷனல் நம்பர். ஸோ இரேஷனல்லேருந்து ரேஷனல் நம்ம மைனஸ் பண்ண முடியாது, அப்படி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம இங்கே 4 minus 15, ஸோ minus 11. அடுத்தது 36 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18. ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 பிளஸ், ஸோ 36 plus 18, so 54. So the last one 16 minus 27, so minus 11. So what are the elements? 41 4 1 5/4 minus 15/2 4√2 minus 9 minus 11 54 again minus 11. Okay, note பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா you can ask me. கேட்கலாம் தங்கம். So next sum Shantosh get a doubt. So in exercise 3.16 சொல்லுங்க சார். அந்த 4√2 minus 9 வந்து இது பண்ண முடியாதா சார்? இது பண்ண முடியாது சார், மைனஸ் பண்ண முடியாது சார்? ஆமா கண்ணா, என்ன காரணம் அப்படின்னா 4√2ன்றது ஒரு இரேஷனல் நம்பர்.
9ன்றது ரேஷனல் நம்பர். ஒரு இரேஷனல் நம்பர் இருந்து ஒரு ரேஷனல் நம்பரை மைனஸ் பண்ண முடியாது. ஸோ கீப் அஸ் இட் இஸ், அப்படியே வச்சுக்கலாம். 2 - 9. ஃபார் எக்ஸாம்பிளா எப்படி சொல்றது, இது எக்ஸாம்பிளா சொல்லலாமா அப்படின்றத தாண்டி ஒரு நிமிஷம். நவ் ஐ எம் டேக்கிங் அஸ் a - 8 அப்படின்னு எழுதுறேன். a - 8, ஏல இருந்து 8 மைனஸ் பண்ண முடியுமா? நோ சார். ரைட், பிகாஸ் ஏன்றது வேரியபிள், 8ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ a - 8 நம்ம என்ன எழுதுவோம்? a - 8 தான் எழுதுவோம். அந்த மாதிரி தான் இங்க 4√2 - 9. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. Shall I go to the next one? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா இல்ல வெயிட் பண்ணட்டுமா கண்ணா? சோ உங்க புக்ல சார். ஓகே கண்ணா. புக்ல வந்து ஷார்ட்கட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்றதுனால, ஏன்னா நீ 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டே இல்லையா, ஸோ உனக்கு ஒரு 10 ஸ்டெப்ல போட்டுட்டு இருக்க முடியுமா, ஒரு 2 மார்க்ஸ் செம்ம, அதனால ஒரு 2 ஸ்டெப்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதுல ஹிட்டனா இதுதான் இருக்கு. நீ இவ்வளவு தூரம் ஒரு அங்க புக்ல வந்து 2 ஸ்டெப்ல செம்ம கொண்டு வந்திருந்தா கூட நீ எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் போட்டு கூட நீ எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. Fine. So now we are going to the next sum. X plus y plus z, x plus z, y plus z is equal to 9, 5, 7. Okay, fine. So idhula we have to find what is x, y and z. Okay. 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 I will ask one question. யார்ட்ட கேட்கலாம்? நப்பில், சந்தோஷ், சுகாஷ், கார்த்திகா. கார்த்திகாட்ட கேட்கலாம். ஓகே ஃபைன். கார்த்திகா. சார். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிருக்கீங்களா? x plus y plus z, x plus z, y plus z என்ன? சார் ரோ சார். இல்ல நான் எழுதிருக்கேன் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்ன? ஆர்டர்னா ரோ இன்டு காலம் தான் எழுதுவோம் நம்ம. சார் ரோ வந்து 3 இருக்கு சார். ஓகே, அப்ப 3 இன்டு 2 சார். காலம் 2 காலம்ஸ் இருக்கா? காலம் 2 காலம் இருக்கா? எப்படி 2 காலம் சொல்றீங்க? நோ இஷ்யூ, சொல்லுங்க. எப்படி 2 காலம் சொல்றீங்க? ரோ வந்து 3 சொல்லிட்டீங்க. வாட் ஆர் த ரோஸ்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல என்னென்ன இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் ரோல வந்து x plus y plus z சார். செகண்ட் ரோல x plus z சார். ஆமா. தேர்ட் ரோல y plus z. ஓகே ஃபைன். காலம் 2 காலம் சொன்னீங்க இல்லையா? எஸ் சார். சொல்லுங்க. x x y, செகண்ட் காலம் y z z சார். நெக்ஸ்ட் காலம் z, 3 காலம் சார். ஓகே ஃபைன். சரி, ரோ கரெக்டா சொல்லிட்டீங்க, காலம் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஏன் இதை xxy yzz அப்படி நீங்க பிரிக்கிறீங்க? ஏன்னா x plus y plus z பிளஸ் ஒரு சிம்பிள் வந்திருக்குல, பிளஸ் 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 அப்படின்னு ஒரு காலம் வருமா? அப்ப x plus y plus zன்றது டோட்டலாவே அது உனக்கு ஒரே எலமெண்ட். x plus y plus zன்றது ஒரே எலமெண்ட். x plus zன்றது ஒரு எலமெண்ட், y plus zன்றது ஒரு எலமெண்ட். அப்ப இங்க டோட்டலாவே இந்த மேட்ரிக்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ எத்தனை காலம் இருக்கும்? கார்த்திகாட்ட தான் கேக்குறேன். இப்போ எத்தனை காலம் இருக்கும்? சரி, கார்த்திகா பாதி சொல்லியாச்சு இல்லையா ஆன்சர்? வேற யாரை புரியல சார். பரவாயில்ல பரவாயில்ல, நோ இஷ்யூ, நான் சொல்றேன். சுகாஷ், இதுல எத்தனை காலம் இருக்கு? சார் 1 சார். ஒரே ஒரு காலம் தான் இருக்கு டோட்டலாவே. இப்போ நான் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்? கார்த்திகா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரோ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ரோ. காலம்னு பாத்தீங்கன்னா
டோட்டலாவே ஒரே ஒரு காலம் தான். எக்ஸ் எக்ஸ்ன்னு பிரிக்க கூடாது. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ன்றதுவே அதான் ஒரே ஒரு எலமெண்ட். இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். 1 9 5 7 இருக்கு இல்லையா, 1 2 3 ரோஸ். ஸோ காலம் ஒரே ஒரு காலம். 9 5 7ன்றது ஒரு காலம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ன்றது ஒரே எலமெண்ட். அதை பிரிக்க கூடாது. எக்ஸ் பிளஸ் ஜெட்ன்றது ஒரு எலமெண்ட், ஒய் பிளஸ் ஜெட்ன்றது ஒரு எலமெண்ட். அந்த மூணுமே தனித்தனியா நீ பிரிச்சிடக்கூடாது. மூணுமே 3 எலமெண்ட். கார்த்தி எப்போ புரியுதா? அடுத்தது போலாமா? சார் புரிஞ்சிச்சு சார். அப்ப 3 into 1 இதுவும் 3 ரோஸ் காலம் 1 காலம். அப்பதான் ஈக்குவல் கொடுப்பாங்க. இந்த ஈக்குவல் சிம்பிளே அப்படித்தான் கொடுப்பாங்க. ஆர்டர் சேமா இருந்தா தான் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரி ஃபைன். இப்போ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம இதுல என்ன எழுதுறோம்? பிளஸ் ஒய் பிளஸ் 9 equal to 7 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்டான 9க்கு ஈக்குவல். அந்த மாதிரி தனித்தனியா ஈக்குவல்னு சொல்லிக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்றோம்? புட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன ஆயிருது? ஒய் பிளஸ் ஜெட். இந்த ஒய் பிளஸ் ஜெட்டை தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒய் பிளஸ் ஜெட்டை மட்டும் நான் தூக்கிட்டு என்ன போடுவேன்? இந்த இடத்துல 7 நான் எழுதுவேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 9 வந்துருக்குது. ஸோ எக்ஸ்ன்றது இங்க இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் 9 அங்கேயே இருக்கிறத நான் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. அந்த ஒய் பிளஸ் ஜெட்டை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்க தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கேன். 7 எழுதியாச்சு. இப்போ இதுல இருந்து எக்ஸை டிரைவ் பண்ணிடலாம். 9 minus 7 that is equal to 2. அப்போ x ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ x ஓட வேல்யூ 2 தெரிஞ்சதுனால put x is equal to 2 in equation 2. equation 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 2 plus z, ஏன்னா x க்கு பதிலாக 2 போடுறோம், plus z is equal to 5. அப்போ z is equal to 5 minus 2 that is equal to 3. ஓகேவா? z is equal to 3. அப்போ x கண்டுபிடிச்சாச்சு, z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ z put z is equal to 3 in equation 3. z கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ y plus 3 is equal to 7. அப்போ y is equal to 7 minus 3 that is equal to 4. அப்ப x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ 4. அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கங்க. நான் அங்கங்க எழுதி இருக்கிறேன் ஸ்லைடுன்றதுனால நீங்க ஆர்டரா ஒண்ணுங்க எழுதிட்டு வாங்க நோட்ல. எஸ் சார், செகண்ட் ஸ்லைடு வரேன்னு காமிங்க சார். எந்த ஸ்லைடு? செகண்ட் ஸ்லைடே காமிக்கணுமா? எஸ் சார், ஒரு டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் மத்தவங்க செகண்ட் ஸ்லைடை உனக்கு காமிச்சுக்கிறேன். எழுதுப்பா. ரைட். இப்போ 3 சம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதே மேட்ரிக்ஸ்ல ஒரு 2 சம் பார்த்துட்டு நீ கிளாஸ் முடிக்க போறோம். 9:30க்கு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த சம் வந்து 3.17. தட் இஸ் எக்ஸசைஸ். உங்களுக்கு ஆர்டர் மாறி இருக்கான்னு தெரியலையே. 3.17ல என்னுடைய பழைய புக்கு கையில இருக்கு. ஒரே நிமிஷம். தமிழ் மீடியம் புது புக், நியூ புக் இருக்கு, அதுல பாக்குறேன். ஓகே சார். ஓகே, அதர்ஸ் காப்பி பண்ணுங்கப்பா இந்த சம். சார் சந்தோஷ், உன்னோட டவுட் கிளாரிஃபை ஆயிருச்சா? புரியுதா சந்தோஷ்? புரியுது சார். ஓகேமா, ஓகேமா. 3.17ல கண்ணா மத்தவங்க இதை எழுதி முடிச்சிட்டேனா அடுத்த இப்ப 3 ஸ்லைட்ஸ் நீ 3.18 3.18ல நம்ம இப்ப பார்க்க போற சம்மு 6th சம்மு 6 and 8.
எக்ஸாம் போலாமா? சூர்யா காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். 1 minute சார். சார் சொல்லுமா. சார் y வந்து 4 சார், z 3 சார். மாத்தி எழுதிட்டோம் சார். ஐயோ ஆமா 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 அதுதான். கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்கண்ணா. ஒய் லாஸ்ட் ஆன்சர் ஒய் இஸ் ஸோ உன்னை ஸ்க்ரீன் பார்க்குறேன். என்னோட டேப் நான் எழுதிட்டு இருக்கிற ரைட்டிங் டேப்லெட்டை பார்க்குறேன், புக்கையும் பார்க்குறேன்னா. ஸோ 3 அட் அ டைத்தில் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துடுது.